சென்னை இயேசு அவை நடத்துகிற ஒன்றிப்பு ஆலயம், அருட்கடல் இறையியல் கல்லூரி இணைந்து நடத்துகிற வீரமாமுனிவர், குறிப்பாக இறை ஊழியர் வீரமாமுனிவர் 346வது பிறந்த நாள் சிறப்பு கருத்தரங்க நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய சென்னை மறைமாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள், நாட்டார் வழக்காற்றியல் துறை அறிஞர், இயேசு சபையில் பல்வேறு உயர்கல்வி நிலையங்களிலே மேலாண்மையாக மிகுந்திருக்கிற அருட்பணியாளர் பிரிட்டோ வின்சென்ட் சேசா அவர்களே, இங்கே நல்லதொரு முன்னிலை உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற நல்ல படிம கவிஞர் இவர். இயேசுவின் மரணம் வாழ்முளையில் முளைத்த வரலாறு என்று, கரைவதற்காக காற்றை தேடிய கற்பூரம், உருகுவதற்காக நெருப்பை தேடிய மெழுகு, தனது பச்சை இரத்தத்தை பரிமாறிய பாடுகள் என்றெல்லாம் படிமகங்களை அவருடைய புதிய தரிசனத்தில் அருமையாக அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய நம்முடைய அதிபர் புனித தோமையார் தேசிய திருத்தலத்தினுடைய அருட்பணி வின்சென்ட் சின்னதுரை அவர்களை, இங்கே மிகச்சிறந்த உரையாற்ற இருக்கிற திருச்சி பவுல் இறையியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் வில்லியம் லூர்து அடிகளார் அவர்களே, அவர் நிறைய இறையியல் நூல்கள் எழுதியிருக்கிறார். தமிழ் பண்பாட்டு வரலாறும் மொழி வரலாறும் மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி விருப்ப பாடமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் தந்தை அவர்களே. இங்கே மிகச்சிறந்த வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற இல்லத்தினுடைய அதிர்ப தந்தை அவர்கள் மிக எளிமையானவர். மாணவர்களோடு மாணவர்களாக மகிழ்ந்து காலையில் உணவருந்திய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அன்பான விருந்தோம்பலை காலையிலேயே அளித்தார் தந்தை அவர்களே. இந்த நிகழ்ச்சியை பற்றி அழகான குறுங்காணொலி நம்முடைய வலையொலியிலே தந்திருக்கக்கூடிய தந்தை பாஸ்கர் ஆண்டனி அவர்கள் இங்கே நன்றியுரையாற்ற இருக்கிறார். நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய பாஸ்கர் ஆண்டனி அவர்களை, மிக நெகிழ்ச்சியோடு தமிழிலே உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாணவர் டேவிட் அவர்களை, இங்கே வந்தவுடன் என்னை அன்போடு பார்த்து மகிழ்ந்த ஜேக்கப் அவர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு நான் எழுப்பிய போது வந்து என்னை வழி நடத்திய பிரதர் சகோதரர் டோனி அவர்களே, இங்கே பலரையும் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வீரமாமுனிவருக்கு புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகளை முனைப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் மரியா அருள்ராஜா சேசா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழக திருச்சபையும் இயேசு சபையும் இந்த பணிகளை முன்னால் செல்கிறது என்றால் அவர் பின்னால் இருந்து இயக்குகிற ஒருவராக இருக்கிறார் தந்தை மரிய அருள்ராஜா அவர்களை. லயலா கல்லூரியிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவர் நண்பர் அமல்ராஜா அன்னைப்பன் உள்ளிட்ட நண்பர்களை, இந்த இறையியல் கல்லூரியினுடைய தூண்களாக விளங்குகிற பேராசிரியர் பெருமக்களே, இறையியல் ஆய்வு மாணவர்களாக இருக்கக்கூடிய இறையியல் வல்லுநர்களை அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய சூழலிலே வீரமாமுனிவருடைய இறையியலை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் பல நேரங்களில் அவருடைய இலக்கண பணி, மொழியியல் பணி, அவருடைய அகராதி பணி, அவருடைய இன்ன பிற உரைநடை பணி, இவற்றை பற்றி மட்டுமே நான் பேசியது உண்டு. இந்த புனிதர் பட்டத்தை நோக்கி நாம் செல்லுகிற போது அவருடைய ஆன்மீக பணி, அவருடைய இறையியல் பணி, அங்கே தந்தை அவர்கள் காலையில் என்னிடம் குறிப்பிட்டதை போல அவருடைய அடிமனத்தின் ஆழத்தில் எப்படி வீரமாமுனிவர் இயேசுபிரானை தன்னுடைய இறைவனாக கொண்டிருந்தார் என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த தேம்பாவணி காப்பியத்திலே எப்படி இறையியல் மிளிர்கிறது என்பதை நாம் முதலிலே பார்ப்போம் நண்பர்களே. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்பானிஷ் மொழியிலே சிட்டி ஆஃப் காட், ஆங்கிலத்தில் 2676 பக்கம் 4 தொகுதி அருளாளர் பிளேட்டர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை தான் தமிழில் 365 பாடல்களாக 36 படலங்களாக ஸ்பானிஷ் மொழியில் மேரி ஆஃப் ஆக்ரித் என்கிற அருட்சகோதரி அவர்கள் எழுதி அந்த பெரிய நூலினுடைய தொகுதியில் ஒரு பகுதியை, அந்த நூல் முழுக்க முழுக்க மரியாளுடைய வரலாறை பற்றி பேசுகிற நூல். அதில் இருக்கக்கூடிய வளன் பற்றிய செய்திகளை மட்டும் எடுத்து தேம்பாவணியாக வீரமாமுனிவர் ஆக்கியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். 1610-15 காலங்களிலே எல்லாம் பெண்கள் எழுதக்கூடாது என்று திருச்சபை தடை விதித்திருந்தது. அந்த காலகட்டத்தில்
அமலோற்பவ கன்னியர் அவையினுடைய தலைமை சகோதரியாக இருந்த ஆக்ரிட் மரியாள் அவர்கள் ஒரு முறை இந்த நூலை எழுதிவிட்டு தடை செய்த பின் கிழித்தெறிந்து விட்டார். இறைவனுடைய ஏவுதலாலே அவர் எழுதியதாக பலரும் ஆய்வாளர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். கிட்டத்தட்ட 1655 அந்த நூல் அச்சு பெறுகிறது. அப்பொழுதே 60 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. அன்றைக்கு திருச்சபையினுடைய போக்கை மாற்றியமைத்த நூல்களில் ஒன்று என்றே நாம் இந்த நூலை சொல்லலாம். அதனால்தான் வீரமாமுனிவர் சொல்லுகிறார், தமிழ்நாடு வடுவற்று வாழ்வதற்காக இந்த நூலை நான் எடுத்து வந்தேன் என்கிறார். அந்த சிட்டி ஆஃப் காட் என்கிற அந்த நூலை அவர் எடுத்து வருகிற போதே இந்த நாடு வடுவற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நூலை எடுத்து வருகிறேன் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நண்பர்களே, இறை ஏவுதலாலே இவர் எழுதினார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இருந்த 5 போப்பாண்டவர்கள், நான் ஏன் இந்த தொடக்கத்தில் வலியுறுத்துகிறேன்னா, பிறகு இந்த நூலில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துகள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டன. 5 போப்பாண்டவர்கள், 11வது இன்னசென்ட், 8வது அலெக்சாண்டர், 9வது கிளமெண்ட், 13வது பெனடிக்ட், 14வது பெனடிக்ட், இந்த 5 போப்பாண்டவர்களும் இந்த நூலை அங்கீகரித்து இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டிய பரப்ப வேண்டிய நூல் என்று அன்றைக்கு அறிவித்தார்கள். அந்த அளவு புகழ்பெற்ற நூலாக இந்த சிட்டி ஆஃப் காட் என்கிற நூல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, மரியாளினுடைய மாண்புமிகு வரலாறு என்றே ஆய்வாளர்கள் அந்த நூலை பற்றி பேசுகிறார்கள். நான் சொன்னது போல பல பகுதிகளை அவர் நீக்கியிருக்கிறார். மரியாளினுடைய பிறப்பு முதற்கொண்டு 15 பகுதிகளை அவர் வீரமாமுனிவர் இங்கே எடுத்துக்கொள்ளலை. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 1-2 தகவல் மட்டும் நான் சுட்டி காட்டிடுறேன். திருமணம் நடைபெற்ற போது சோக்கியனுக்கு 46 வயது, அன்னாளுக்கு 24 வயது. திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மரியாள் பிறந்தால் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் அந்த நூல் குறிப்பிடுகிறது. அவற்றையெல்லாம் வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் எங்கும் கொண்டு வரவில்லை. நண்பர்களே, வீரமாமுனிவராலே கருணையனால் அழைக்கப்படுகிற ஸ்நாபகர் லப்பர் அவர் இயேசு பெருமானுக்கு திருமுழுக்கு தந்தார், இயேசு பெருமான் அவருக்கு திருமுழுக்கு தந்தார் என்றெல்லாம் அந்த நூலில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, மரியாள் 70 அகவையில் தான் இறந்தாள், விண்ணரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்கிற செய்தியெல்லாம் இந்த சிட்டி ஆஃப் காட் என்கிற நூலிலிருந்து தான் பெரிய அளவில் திருச்சபையில் பரவி இருந்தது என்கிற செய்தியை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் செப்டம்பர் 8ஆம் தேதி மரியாள் பிறந்தாள் என்று. இந்த நூலிலே தான் இந்த மேரி ஆஃப் ஆக்ரித் அவர்கள் குறிப்பிடுகிறார். அவருடைய திருமண நாளும் செப்டம்பர் 8. இப்படியெல்லாம் பல்வேறு தகவல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. இந்த தேம்பாவணியில் எப்படி கத்தோலிக்க இறையியல் பேசப்படுகிறது, கன்னிச்சங்கு என்கிற ஓமையை பல இடங்களில் பயன்படுத்துவார். எப்படி சங்கு ஆண் பெண் உறவு இல்லாமலே கருவுற்று முத்தை ஈணுகிறதோ அதுபோல மரியாள் இந்த இயேசுபிரானை ஈன்றாங்க தேம்பாவணியில். நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், பல இடங்கள் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆமாம், இந்த இறையியலை பற்றியும் நிறைய பேசுகிறார். யார் இறைவனை நாடுகிறார்களோ, யார் இந்த அறம்பொருள் இன்ப வீடடைதல் என்கிற அந்த இறைத்தன்மையை பேசுகிறார்களோ, வீடு செல்லும் நெறியை அறிகிறார்களோ, இதுதான் இந்த இறையியல் என்பதை நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த தேம்பாவணியை ஆய்வு செய்த பல்வேறு அறிஞர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் பல்வேறு படித்தவர்கள் இருக்கிறீர்கள். சார் பெஸ்கியுடைய கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் டெவலப்மெண்ட் வி ஞானப்பிரகாசம், வீரமாமுடைய தொண்டும் புலமையும் சார் ராசமாணிக்க அடிகளார், தேம்பாவணி திறன் பாவலரசு, சதுராரி ஆராய்ச்சி சுவிநாசி, இப்படி முனைவர் பட்டம் வாங்கியவரில் பல பேரை சொல்லலாம். தேம்பாவணியில் மேனாட்டு தாக்கம் தந்தை லூசாமி சேசா, இப்படி பலர் அவர்களுடைய நூல்களிலே இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த மாதிரி ஆய்வு நூல்களை படித்துவிட்டு மூலத்திற்கு சென்றால் கொஞ்சம் உங்களுக்கு தேம்பாவணி எளிதாக புரியும். அதே போல் வீரமாமுனிவரே மூலமும் எழுதி உரையும் எழுதி துபேடிகளாராலே பாண்டிச்சேரியில் 1850களில் வெளியிடப்பட்ட தேம்பாவணி இன்றைக்கி கிடைக்கிறது உங்களுக்கு. மூல நூலாசிரியரும் உரை நூலாசிரியரும் வீரமாமுனிவரே. சில இடங்கள் அவருடைய மாணவர் வந்ததாக குறிப்புகள் இருக்கும், ஆனால் அவர் தான் அதை எழுதியிருக்கிறார் என்பதை வீரமாமுனிவருடைய தொண்டும் புலமையும் உள்ள சார் ராசமாணிக்கடிகளார் அவருடைய கைப்பிரதியை வச்சு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஃபோரன்சிக் சயின்ஸ் துறையிலேருந்து சான்றிதழ் வாங்கி வெளியிட்டிருக்கிறார். ஆக வீரமாமுனிவர் தான் எழுதினார் பல ஆண்டு கடிதங்களை.
அவர்தான் எழுதினார் இந்த தேம்பாவணிய, அதனுடைய உரைய. ஏன்னா பாரிஸ் நூலகத்திலையும் பிரிட்டிஷ் நூலகத்தில் இருக்கக்கூடிய படிகளை அவர் தேடி எடுத்து வந்து அதில் தான் அந்த ஒளிப்பட கருவியிலேருந்து எடுத்து அதில் வந்து நிரூபித்திருக்கிற ஒரு தன்மையை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வீரமாமுனிவருடைய தொண்டு முறைமையும் நூல் அதை நுட்பமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து ஆய்வு செய்து வெளியிட்டு இருக்கிறார். இதை ஏன் நான் இந்த பொழியினுடைய தொடக்கத்தில் வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், அருணாச்சலம்னு ஒரு இலக்கிய வரலாறு எழுதிய அறிஞர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அந்தக கவி ஒருத்தர் இருந்தார். அந்த அந்தக கவி தான் ஒரு விழி இல்லாத ஒரு புலவர் இருந்தார். அவர் தான் வீரமாமுனிவருக்கெல்லாம் இதை எழுதி கொடுத்தாரு. அதோட இன்னொரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்துச்சு, அவருக்கு நிறைய பண உதவி செஞ்சிச்சுன்னு எழுதியிருக்கார். கொஞ்சம் நண்பர்கள் எடுத்து படிக்கணும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ரிட்டன் பை அருணாச்சலம். அவர் கும்பகோணத்துக்காரர். அவர் தான் 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு தமிழ் பேராசிரியர்கள் இருக்காங்க, எழுதியிருக்கிறார். அவர் அந்த நூலில் இதை எழுதுகிற போது நாம் நகைப்புத்தான் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னா 1750க்கு பிறகுதான் இங்கே இங்கிலீஷ்காரருடைய வருகை. அந்த காலகட்டத்தில் அவரே கொடுந்தமிழில் இங்கிலீஷ் மண்ணு ஒரு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அவர்கள் கடற்கொள்ளைக்காரர்கள்னு எழுதுறாரு. அவங்க யாருன்னே அவருக்கு தெரியாது. யாரென்றே தெரியாத கடற்கொள்ளைக்காரர்கள் என கொடுந்தமிழ் நூலில் வீரமாமுனிவரால் குறிப்பிடப்படுகிற ஒரு கூட்டத்தவர்கள் இவருக்கு பண உதவி செய்தார்கள் என்றால், அது மட்டும் இல்லை, வீரமாமுனிவருக்கு ஆங்கிலமும் தெரியாது. அவர் பிரெஞ்சு, போர்ச்சுகீஸு, இப்போ லத்தீன் தமிழ் அகராதி எழுதியிருக்காரு. போர்ச்சுகீஸு தமிழ் லத்தீன் அகராதி எழுதியிருக்காரு. 4 மொழி மல்டிலிங்குவல் டிக்ஷனரிலாம் போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு ஆங்கிலம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவார், அந்த மொழியில டி ஒலி இருக்கிறதே அது போல டா இருக்கிறது என்று மொழியியலை படித்திருக்கிறேன்னு எழுதுகிறார். நல்ல ஒரு மொழியியல் பேராசிரியராக இதில் லிஸ்பன்ல இலக்கண அறிஞராக, இலக்கண பேராசிரியராக இருந்தவர் என்பது இங்கு இருக்கிற அறிஞர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் நண்பர்களே, நான் ஏன் தொடக்கத்தில் இந்த குறிப்பிடுகிறேன் என்றால், வீரமாமுனிவரை பற்றி பலரும் பல நாட்களிலும் இது போன்ற அவதூறுகளையும் பரப்பி இருக்கிறார்கள். அவற்றையும் நாம் வந்து தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனாலே தான் சார் ராஜமாணிக்க அடிகளார் அவருடைய கையெழுத்து பிரதிகளை இந்த தடய அறிவியல் துறவிக்கு அனுப்பி அதிலே அப்படியே வந்து இன்றைக்கு அதை வந்து நிறுவி இருக்கிற ஒரு தன்மையை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் இந்த இறையியல் என்று நாம் பார்க்கிற போது தேம்பாவணியில மகபருள் படலாம், ஞாபகப்படலாம், வாமன் ஆட்சி படலாம், வேதகெழுமை படலாம், மீட்சி படலாம். உங்களுக்கு தெரியும் 3, 12, 36 படலங்கள் துபேடிகளார் முதற்காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம் என்று பகுத்து வெளியிட்டிருக்கிறார். 12 படலங்களாக. முதற்காண்டத்தில் பூரா புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள், 2வது காண்டத்தில் முழுமையும் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள். இயேசு பெருமானும் மரியாளும் திருக்குடும்பம் எகிப்துக்கு போகிற போது அங்கு நடைபெற்ற காட்சிகள், அங்கிருந்த சித்திரக்கூட படலாம், எப்படியெல்லாம் இந்த புனிதர்களுடைய அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அருட்சான்றோர்கள் இதனுடைய வரலாறு தான் 2வது காண்டம். அதனால்தான் நான் சொன்னேன், அவருக்கு இயேசு பெருமான் தான் உயிராக இருந்தார். தேம்பாவணி என்பது ஏதோ வளனாருடைய புகழை எழுதுவதற்காக எழுதப்பட்டது அன்று. 2வது காண்டம் முழுமையும் விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சிகளை அழகான விருத்தப்பாக்களிலே நுட்பமாக வீரமாமுனிவரால் படித்து காட்டப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் புதிய ஏற்பாடு, இயேசு பெருமான் பிறப்பு, ஐயம் நீங்கப்படலாம், ஐயம் தோற்றப்படலாம் என்றெல்லாம் இயேசு பெருமானுடைய பிறப்பு நிகழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால், நான் அருட்கடல் இறையியல் கல்லூரியிலே பேசுகிறேன். இந்த 3வது காண்டம் இருக்கிறத முழுக்க இறையியல் கருத்துக்கள் அடங்கிய காண்டம். ஆய்வாளர்கள், மாணவர்கள் தேம்பாவணியுடைய 3வது காண்டத்தினுடைய உரையையும் ஆய்வுகளையும் எடுத்து அதில் வீரமாமுனிவருடைய இறையியல் எப்படி பேசப்பட்டிருக்குது நான் இந்த பொழிவில் குறிப்பிடலாம்னு இருக்கிறேன். அவர் பிதாவாகிய சர்வேஸ்வரன் சொல்ல மாட்டார், இறைமைன்னு தான் சொல்லுவார். இங்கே வீரமாமுனிவர் மாதிரி ஒரு மொழி தூய்மை கோட்பாட்டு சிந்தனையாளரை எப்போ 1720களில் நாம் பார்த்திருக்க முடியாது நண்பர்களே. அவருடைய நிறைய வடமொழி தாக்கம் இருந்தது. அவருடைய பேச்சு வழக்கு நூல்களில் நிறைய இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதில் இந்த இறைமையியல், இறையியலுக்குள்ள இறைமையியல்னு ஒன்றே போடலாம். அதாவது தந்தை மூவர் கடவுள் கோட்பாடு, இயேசுபிரான் கோட்பாடு, இதை பற்றி வீரமாமுனிவர் எழுதுகிற பகுதிகளை இறையியலுக்குள்ளே இறைமையியல்னு ஒன்று கொடுக்கலாம். இன்றைக்கெல்லாம் மரியாலஜி, மரியல் என்கிற ஒன்றை பற்றி நாம் நிறைய பேசுகிறோம். தற்போது கூட போப்பாட்ட ஒரு சுற்றறிக்கை தந்திருக்கிறார்.
மரியாள் இரண்டாவது மீட்பர் என்றெல்லாம் பரப்புவது சரியில்லை. மரியாள் மனிதனுக்கும் விண்ணகத்துக்கும் துணை இணைப்பாளராக இருந்தார் என்றெல்லாம் நாம் அறிவிப்பது கூடாது என்கிற கருத்தை எல்லாம் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார் நண்பர்களே. வீரமாமுனிவரை பொறுத்தவரை அவருடைய திருக்காவலூர் கலம்பகம் முழுக்க முழுக்க அவருடைய மரியியல் கோட்பாடுகள், இறையியலில் என்ன மாதிரி மரியியல் சிந்தனைகளை அவர் முன்வைத்தார். இந்த தேம்பாவணியில வளனாரியல் அல்லது வளனியல் என்றே நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த இறுதியில் அவர்கள் முடிசூட்டப்படலாம், மாட்சிப்படலாம். இந்த கடைசி 12 படலங்கள்ல வளனாருடைய தனித்தன்மைகள். நீங்க கருமாசு அப்படிம்பார், நம்மெல்லாம் ஜென்மப்பாவம்னு சொல்லுவோம். இந்த கருமாசு இருக்கிறதே, பழம் வினை இருக்கிறதே, இந்த கருமாசு என்கிற பழவினை இல்லாமல் பிறந்தார் வளனார் என்கிற கருத்தியல் அவருடைய பகுதியிலே. அதே போல வளனார் இறந்த பிறகு இயேசு பெருமான் பூமி தாய்க்கு கட்டளையிட்டு இந்த உடலை அழியாமல் வைத்திரு, நான் இறந்த பிறகு அவரோடு சேர்ந்து உயிர்த்து விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், மாட்சிப்படலாம். நண்பர்கள் அவசியம் படிக்கணும். அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. இயேசு பெருமான் வளனாரை உயிர்ப்பிக்கிறார். இயேசு பெருமானும் வளனாரும் 40 நாள் விண்ணகத்துக்கு சென்றார்கள். விண்ணகத்திலே தந்தை உடலை இறைமையினுடைய அருகிலே அமர வைக்கப்பட்டார் வளனார். அவருக்கு 7 வரங்களை அங்கே கொடுக்கப்பட்டது. விண்ணகத்துக்கு அவர் முடிசூட்டப்பட்டார். லெபியூசியஸ் என்கிற மன்னன் நஞ்சுண்டு அவரை கொல்வதற்காக சிலர் திட்டமிடுகிறார்கள். அவன் ரோமை நாட்டில் இருக்கிறான். அது வளனார் அவனுடைய கனவுல தோன்றி சொல்லுகிறார். ஆகினாலே அவன் தப்பித்துக் கொண்டு வளனாருக்கு முடிசூட்டி பெரிய விழா நடத்துகிறான். அந்த முடிசூட்டு படலம் இருக்கிறதே, எப்படி அன்றைக்கு ரோமை நகரம் மிகப்பெரிய அளவுல விழா கொண்டாட்டங்களை கொண்டாடியது. அப்போ யார் யாருக்கு என்ன விதமான அருஞ்செயல்கள், என்ன விதமான புதுமைகள் நிகழ்ந்தன. இதைத்தான் நண்பர்களே நான் வீரமாமுனிவருடைய இறையியல் கோட்பாட்டில் வளனாரியல் என்கிற ஒரு பகுதியாக பார்க்க விரும்புகிறேன் நண்பர்களே. அப்போ இந்த வீரமாமுனிவருடைய இறையியல் என்பதில் இறைமையியல் கோட்பாடு, வளனாரியல் கோட்பாடு, மரியியல் கோட்பாடு, கித்தேரியல் கோட்பாடு. அது அந்த கித்தேரியம்மல் அம்மானையில தனித்துவம் மிகுந்த பகுதிகள். நான் அதை பற்றி பேசுகிற போது குறிப்பிடுவேன் நண்பர்களே. மொத்தத்தில் இந்த வீரமாமுனிவரை பற்றி எழுதுகிற போது இவர் ஒரு மிகச்சிறந்த அறிவார்ந்த இறையியலாளர். 1731 மே மாதம் 18ஆம் தேதி ஜோசப் பையேரா என்கிற அன்றைய இயேசு சபை ஆண்டு மடல்ல அருள் தந்தை அவர்கள் வீரமாமுனிவரை குறிப்பிடுகிறார். இவர் அறிவார்ந்த இறையியலாளர். அப்போ வாழுகிற போதே ஒரு மிகச்சிறந்த இறையியலாளராக பிற இயேசு சபையினராலே பாராட்டப்பட்டவர் வீரமாமுனிவர் என்பதையும் இந்த பொலிவுல நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆமா, அவருடைய திருமறை கோட்பாடு, அவருடைய மெய்யியல், அவருடைய வழிபாட்டு முறை, இவற்றினுடைய களஞ்சியமாக இந்த தேம்பாவணி திகழ்கிறது என்று அருள் தந்தை தனிநாயகம் அடிகள் குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும், தனிநாயகங்களை பற்றி தி கல்ச்சர்னு பத்திரிகை நடத்தியவர். எல்லா கட்டுரைகளையும் ஆங்கிலத்தில் ஃபிலியோசோலேருந்து நீங்கள் கபில் சுபலவிலேருந்து உலக வல்லுநர்களெல்லாம் அழைத்து தமிழை பற்றி கட்டுரை எழுத வைத்து உலகம் முழுவதும் பரப்பியவர். தந்தை சா ராசமாணிக்கம் போன்றவர்களாம் அவரோடு இணையாக செயல்பட்டவர்கள். இன்றைக்கு உலக தமிழர் ஆட்சி நிறுவனம் அந்த தமிழ் கல்ச்சர் தொகுதியை 20 தொகுதிகள் வெளியிட்டு இருக்கிறது. நான் ஏன் இந்த நூல்களையும் குறிப்பிடுகிறேன் என்றால், இங்கு இருக்கிற இறையியல் மாணவர்கள் அது போன்ற நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும். அந்த காலத்து நிகழ்ச்சிகள் மட்டுமில்ல, இவற்றையெல்லாம் தனிநாயகடிகளார் இப்பொழுது கூட கடந்த வாரத்தில் செவியல் இலக்கியங்கள் அவருடைய கல்வி சிந்தனைகள்ங்கிற நூலை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து உலக தமிழ் ஆட்சி நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது. அவர் யாழ்ப்பாணத்துக்காரர். பிறகு கேரளாவில் மறைமாவட்ட குருவாக இருந்து, மலேசிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்து உலக தமிழ் மாநாடுகளையும் நடத்தி அவர் வீரமாமுனிவரை பற்றி பல இடங்களில் பேசுவதை குறிப்பாக நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இவருடைய இந்த தேம்பாவணியில் விவிலிய திருநூல் விளக்கம் தனியாக இருக்கிறது, இறைமை பற்றிய அடிப்படை தத்துவம் தனியாக இருக்கிறது, திருசபை வாழ்வு நெறி தனியாக இருக்கிறது. தேம்பாவணி திறன்கிற நூலில் பா வளனரசு அவர்கள் தேம்பாவணி இறையியல்னே ஒரு தலைப்பு தந்திருக்கார். அந்த தேம்பாவணி இறையியல்ங்கிற தலைப்பில் வீரமாமுனியுடைய இறையியலை 3ஆக பிரிக்கிறார். 3ஆக பிரித்து
விவிலிய திருநூல் விளக்கம், இறைமை பற்றிய அடிப்படை தத்துவம், கிறித்துவ வாழ்வு நெறி என்று அவர் பகுக்கிற பாங்கு இருக்கிறதே, இந்த இறையியல் பார்வைக்கு, தேம்பாவணியில் இறையியல் பார்வைக்கு அடித்தளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே. மிகச்சிறந்த அறிஞர் நம்முடைய வி.மி. ஞானப்பிரகாசம் சேஷா அவர்கள் வீரமாமுனிவருடைய லத்தீன் உரைகளை அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மொழிபெயர்த்து வச்சுட்டு இருக்கிறார். மாணவர்கள் அவசியம் எப்படி அவர் திருக்குறளை பார்த்தார், நான் அதில் ஒரு 5 நிமிடம் அதை பற்றி பேசுவேன். அவர் ரொம்ப நுட்பமா இதை பற்றி எழுதுகிற தன்மையை நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த திருநூலை சுருதி என்றும், சுருதி மொழி என்றும், சுருதி நூல் என்றும், திவ்ய நூல் என்றும், பொய்யரு ஓர் மறை நன்னூல் என்றும், நுண்ணறு நூல் வேதம் என்றும், விவிலியத்தின் மீது அவருக்கு இருந்த பற்று, விவிலியத்தை அவர் உறுதியாக பின்பற்றிய பாங்கு, அதில் இருக்கக்கூடிய இறைமை கருத்துக்களை பேசிய தன்மை, இவற்றையெல்லாம் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆகையினாலே நாம் நிறைய இது பற்றி பேசலாம். இறைமை இலக்கணம், படைப்பினுடைய பெருமை, கருமாசு என்கிற பழவினையினுடைய திருச்சபையினுடைய போதனை, அதில் எப்படியெல்லாம் இந்த அருளாளர்கள் இருந்தார்கள் என்கிற தன்மை, அந்த 10 கட்டளைகள் எப்படி முதல் 3 கட்டளைகள் ஒரு கல்லிலும் 7 கட்டளைகள் இன்னொரு கல்லிலும் அச்சிடப்பட்டன, இவற்றையெல்லாம் நாம் இந்த நூலில் ஒவ்வொரு பகுதியிலேயும், அதனால்தான் சொன்னேன், வீரமாமுனிவருக்கு விவிலியம் மட்டுமில்லை, இயேசுபிரான் மீது பற்று மட்டும் இல்லை, கத்தோலிக்க திருச்சபையின் மீது அவருக்கு இல்லை கிடந்த பற்று. கிட்டத்தட்ட அவருடைய உரைநடை நூல்கள் 9 நூல்களில் 6 நூல்கள் அவருடைய லுத்தேரியனத்து இயல்பாக இருக்கட்டும், வேதக மறுத்தலாக இருக்கட்டும், வேத விளக்கமாக இருக்கட்டும், திருக்கடவுர் நாட்டு திருச்சபைக்கு எழுதிய கடிதமாக இருக்கட்டும், பொது திருச்சபைக்கு எழுதிய நிருபமாக இருக்கட்டும், இதில் எல்லாமே அந்த காலத்து சமயச்சூழல், அந்த காலகட்டத்தில் எப்படி அன்றைக்கு இந்த லூத்ரன் திருச்சபையை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்து நூல் எழுதினார்கள். அந்த நூல்களை வரிக்கு வரி இவர் மறுத்து எழுதி, இல்லை இல்லை, நாங்கள் கத்தோலிக்கர்கள் விவிலியத்தை பொதுநிலைக்கு மறைக்கிறோம் என்கிற குற்றச்சாட்டை சொல்கிறீர்களா? யார் சொன்னது? ஒரு தாய் இருக்கிறாள், ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு பிறந்திருக்கிற குழந்தைக்கு நேரடியாக மருந்து கொடுத்தா அந்த குழந்தை இறந்து போயிடும். தாய் தான் அந்த மருந்தை சாப்பிடுவாள். ஏற்கனவே இறையியல் கற்றவர்கள், ஏற்கனவே விவிலியத்தை கற்றவர்கள் ஒரு கருத்தை உள்வாங்கி அதை இறைமக்களுக்கு சொல்லுகிற போது எப்படி அந்த மருந்து அந்த குழந்தையினுடைய வயிற்றுக்கு தொல்லை இல்லாமல் இருக்குமோ, அதுபோல இந்த சிந்தனை போய் சேருமே தவிர, எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை ஒரு நாளும் இந்த விவிலியத்தை பொதுமக்களிடமிருந்து மறைக்க விரும்பவில்லை. கிட்டத்தட்ட 26 மறுப்புகள் அவருடைய பேதகம் மறுத்தல்ல, அவருடைய வேத விளக்கத்தில் வாய்ப்பு கிடைக்கிற போது. அதனால்தான் நான் சொல்லுவேன், அவருடைய இறையியல் சமுதாய இறையியலாக, இன்னும் சொல்ல போனால் இந்த மறைமறுப்பு பணியில அன்றைக்கு இருந்த இறையியலாளர்கள், அன்றைக்கு இருந்த மற்ற குருக்கள் எப்படி இவருடைய நூலை வைத்துக்கொண்டு அவர்கள் பயன்படுத்தினார்கள், அதற்கெல்லாம் எப்படி அவருடைய நூல் பயன்பட்டது. அவருடைய வேத விளக்கம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவருடைய வேதியர் ஒழுக்கம் நீங்கள் லத்தீன் உட்பட இந்த தென்னிந்திய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி நண்பர்களே, அன்றைக்கு சென்னை மயிலினுடைய ஆயர் அவர்கள் இவருடைய கொடுந்தமிழப்பத்தை பதிப்பிக்கலான்னு சொன்னபோது, அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த லுத்தர்கள் என சொல்லப்பட்ட தரங்கம்பாடி திருச்சபையை சார்ந்தவர்கள் அவர்களுடைய உரைநடை இலக்கணனோட இவருடைய கொடுந்தமிழை சேர்த்து பதிப்பிக்கிறாங்க. ஆயர் அவருக்கு அனுமதி தந்துடுறார். அது கூட பரவாயில்ல, அவர் கத்தோலிக்க வேதியர்களுக்குன்னு வேதியர் ஒழுக்கம்னு ஒரு நூல் எழுதுகிறார் ஏலாக்குறிச்சியில். அங்கே அவர் வேதியர்களுக்கு பள்ளி நடத்துகிறார். அதுலேயும் நீங்கள் முத்துசாமி புலவர் பாவலர் எழுதிய நூலும் சரி, இன்னும் பிற அடிகளார்கள் எழுதுகிற நூலும் சரி, அன்றைக்கு இருந்த உக்குளூர் இன்றைக்கு இருக்கிறது, இன்றைக்கு நல்லூர் இருக்கிறது, இன்றைக்கு மால்வாய் இருக்கிறது, இன்றைக்கு அரசூர் இருக்கிறது. எங்கள் ஊர் பக்கத்தில் மேல் ரசூர் கீழ் ரசூர்னு இருக்குது. 4 ஊர் வருவாய் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 305 காசுகள் அதிலிருந்து வருமானம் வந்தன என்று அவரோடு கூட இருந்த மற்ற அடிகளார்கள் நம்முடைய மறைமாநிலத்துக்கு இது வருமானமாக இருக்கிறது என்றெல்லாம் கடிதங்கள் எழுதுகிறார்கள். ஆமாம், அப்போது அவர் அங்கே அந்த வேதியியல் ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்காக எழுதுகிறார். அந்த நூலையும் தரங்கம்பாடி திருச்சபையார் பதிப்பிக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய உபதேசியார்களுக்கு, அவருடைய வேதியர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நூல் இல்லை. அப்போ வீரமாமுனியுடைய வேதியர் ஒழுக்கத்தின் நூலை அவர்கள் அச்சிட்டு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது அமுதனடிகள் இத்தாலி நாட்டு வித்தக தமிழர் நூலையும் சிறப்பாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர் ரோமாபுரிக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற பல பகுதிகள் எடுத்து வெளியிட்டவர். இதில்
கடந்த நூற்றாண்டில் வீரமாமுனிவருடைய ஆய்வுல ஈடுபட்ட சான்றோர்கள் இவர்களெல்லாம் தலை சிறந்தவர்கள். மற்றதும் எழுதியிருக்கிறார்கள், பண்டார நம்பியார் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கலாய்வு செய்து மேலை நாட்டு நூலகங்களுக்கு சென்று அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி எழுதி அவற்றையெல்லாம் மொழிபெயர்த்து எழுதியவர்கள தந்தை மணிவண்ணன் அடிகளார் உட்பட பலரும் இந்த பங்களிப்பை தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, அப்போ இவருடைய இந்த சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். ஞாலம் நல் தலகுவில் ஓங்க நாயகன் மனிதனானார். இறைவன் இந்த உலகத்துக்கு மனிதனாக தோன்றினார் அப்படிங்கிற அந்த இறையியல் தன்மை. பாராளி உரை கொண்டே படைத்தாய், ஒற்றை சொல்லில் இந்த உலகத்தை படைத்தாய் என்று அந்த குழந்தைய மிக்கேல் வானதூதர் வாழ்த்துவதைப் போல இதில் நம்ம பல நிகழ்வுகளை பார்க்கலாம் தேம்பாவணியிலேயே. இயேசு பெருமானுடைய இறப்பு நிகழ்ச்சிகளை இவர் முன் உணர்ந்து பேசியது போல அந்த பகுதிகள் இடம்பெற்றிருக்கும். அப்போ மொத்தத்தில் இயேசு பெருமானுடைய வரலாறு என்பது பின்னோக்கு உத்தி மாதிரி, இது முன்னோக்கு உத்தியிலே மிக நுட்பமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு இறையியல் நூல். அதனால்தான் நான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் பலவற்றையும் வளன் தன்னுடைய கனவில் கண்டு எழுதியதாக வீரமாமுனிவர் படித்திருக்கிற பாங்க நாம் நுட்பமாக பார்க்கிறோம். செய்யப்பட்ட வானுலகம் விண்மீன் திங்கள் செஞ்சுடரும், மெய்ப்பட்ட நீருலகம் நீரில் துப்பும். நீரில் வாழ்கிற உணவு என சொல்லப்படுகிற மீன்கள், உயிரினங்கள், முத்து அணி, ஐப்பட்ட பூ உலகும் புனலும் வெறுப்பும் ஐந்திணையும், குறிஞ்சி முல்லை மருதான் நெய்தல்கிற 5 திணைகளும் கைப்பட்ட எவ்வுலகம் செய்தான் இந்நற்காதலனே என்று தந்தையாகிய கடவுள் அல்லது இறைமை நிலையில வைத்து அந்த இயேசு பெருமானை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப நுட்பமாக, அதனால்தான் நான் சொன்னேன் நண்பர்களே, அவர்களுடைய சிந்தனை, சொல் அடிமனம், அவருடைய சொற்கள், அவருடைய பாடல்கள் ஒரு சீர், ஒவ்வொன்றிலேயும் நுட்பமாக அவர் இந்த இறைத்தன்மையை இறைமையை பெருமைப்படுத்துகிற போக்கு இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆமா, இந்த 10 கட்டளைகளை பற்றி அவர் எழுதுறார். தந்தை தாய் வணங்குமின் நீர், அதில் சொல்றப்பவே கொலையே செய்யீர், நிந்தையாய் ஊடில்லீர், தவிர் காமம் கரவீர் பொய்யீர், ஆமா சிந்தையாய் இரீர், எதை பிறர் இல் சிந்தையாய் இரீர், பிறர் கைப்பொருள் வெகீர் தீந்து என்று எந்தை ஆய்ந்து 2ஆம்கள் தீட்டி வைத்தார் 7 விதிய. இந்த 10 கட்டளை 7ஐயும் பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அருமையா, என் அல்லால் இறை உளார் உமக்கு இல், என்னை தவிர உமக்கு எந்த இறைவனும் இல்லை. ஆமா, என்னை மெய்மை தன் அல்லால் சாட்சி வைப்பீர், பொய் சாட்சியாக என் பேர சர்வேசனுடைய திருநாமத்தை வீணாக உச்சரிக்காதிருப்பாயாக அப்படிங்கிறத, என்னை மெய்மை தன்னல்லால் சாட்சி வைப்பீர், வேண்டாம் வையக்கூடாது, வையீர் வைப்பீர் இல்லை வையீர், திருநாள் ஆட தவறில்லீர். அது எல்லாமே எதிர்மறை முன்னிலை ஏவல் முனைமுற்று, எதிர்மறை ஏவல் முன்னிலை பன்மை வினைமுற்று. ரொம்ப அவர் மாதிரி சொற்களை மிக நுட்பமா, அவருடைய படைப்புகளை நிறைய குறிப்பு வினைமுற்றுகள் இருக்கும். அதுக்குள்ள நான் போக விரும்பல நண்பர்களே. ஆமா, இவர் பல்வேறு முன்னோர்கள் இசையாஸ் போன்ற தீர்க்கதரிசிகளுடைய சிந்தனைகளை எல்லாம் இந்த நூல்ல பல இடங்களில் முன்னுணர்ந்து முதற்காண்டத்திலேயே இயேசு பெருமான் பிறப்பை பற்றி பேசுகிற போது, துணை தீர்ந்து அக்கண்ணியனை ஈன்றாலும் உருந்துயரில் துணையாதற்கும் துணை அளிப்பேன் என்றெல்லாம் இறைவன் அன்றைக்கு பேசிய அந்த செய்திகள் பளிங்கு கதிர் நுழைவது போல தூயாவினுடைய அருளாலே அங்க கருவுற்றார் அப்படிங்கிறதெல்லாம், நோய்படாது அருங்கண்ணி நூக்கிலாது ஆய்படா வையத்து அமலன் தோன்றினான். அப்ப இந்த இயேசு பெருமானுடைய பிறப்பு என்கிற இறையில் இருக்கிறதே, தன்மைத்தன்மையோடு மரியாள் அந்த இயேசு பிரானை கருவுற்று ஈண்டெடுத்தாள் என்கிற செய்தி இருக்கிறதே, இத பல 100 இடங்கள்ல அருமையான ஊமைகளோடு வீரமாமுனிவருடைய தனிச்சிறப்பே அவருடைய ஞானம் உணர்த்துதலா இருந்தாலும், அவருடைய பேதக மறுத்தலா இருந்தாலும், அவருடைய எந்த நூலா இருந்தாலும் ஒரு 5 ஊமைகள் 6 ஊமைகள் அடுக்குவார். அது அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி நடை நண்பர்களே. அதை வீரமாமுனிவர் நடையினே நம்ம சொல்லலாம். தொன்னூல் விளக்கத்தில் உரை எழுதுகிற போது கூட திருக்குறளை பற்றி சொல்றப்போ, பெரிய இருளில் கிடைச்ச விளக்கு போன்றது இது, பெரிய பாலைவனத்தில் தோன்றிய மலர் போன்றது இது, வரிசை அடுக்கிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த மாதிரி படிப்பவனுக்கு அல்லது கேட்பவனுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக அவர் கூறியிருக்கிற தன்மையை நம்ம பார்க்கிறோம். இவர் இறை வணக்க முறைகளையுமே கூட சொல்றார். எப்படி இறைவனை வாழ்த்தணும், எப்படி நன்றி கூறணும், எப்படி வேண்டுதல் முடிக்கணும், எப்படி முழந்தாளிட்டு மன்றாடணும். ஏன்னா இறை வழிபாடு என்பது ஒரு மிகச்சிறந்த முறையாக இருக்கிறது.
அதையும் மரியாள் எப்படி இறைவனை வாழ்த்தி விட்டு அப்புறம் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு எப்படி இறைவனோடு அவர் பேசினாள், முழந்தாளிட்டு வளன் எப்படி தன் மகனிடம் அந்த மாதிரி முறையிட்டார் என்கிற காட்சிகள் எல்லாம் நாம நிறைய பார்க்க முடியும் நண்பர்களே. ஆமா, தேன்முகத்து அலர்த்தாள் சூசை சென்னி பூண்டு இறைஞ்சினனே, அந்த இறைவனுடைய திருப்பாதங்கள் தன்னுடைய தலையை வைத்து எப்படி இறைஞ்சினான் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எகிப்துக்கு செல்லுகிற போது அங்கு விளைந்திருந்த நெல்மணிகள் எல்லாம் எப்படி அவர்களை வணங்கின என்று சொல்லுகிற போது கூட சென்னி அடி ஒருங்கு வளைதலை வளைந்தன சொல்றார். அப்படி அந்த எப்படி இருந்தன அங்கே. அதே போல அங்க யூதா ஆலயத்தில் எப்படி மேலே குடம் இருந்தது, எப்படி விளக்கு இருந்தது என்றெல்லாம் தமிழ்நாட்டு கோவில் தன்மையை ஏற்றி பேசுவதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த திருவருள் சாதனம்னு நாம சொல்றோமே, அது பல இடங்களில் குறிப்பிடுகிறார். நான் தான் சொன்னேன், அவருக்கு எப்படி இறைமை மீது பற்றி மிகுதியாக இருந்ததோ, எப்படி இயேசுபிரான் இருந்தான், அதுபோல திருச்சபையினுடைய நெறிமுறைகள் நமக்கே வியப்பாக இருக்கிறது. இப்படியெல்லாம் எழுதியிருப்பாரா? தேவ அருள் பொழி நீராடல், தேவ அருள் பொழி நீராடல். நம்ம பேப்டிசம் என்ன அருமையா, திருநை பூசுதல், உறுதி பூசலுக்கு திருவிருந்து, பாவ சங்கீதனம்னு அவர் சொல்லல, பிணிதீர்க்கும் மருந்து. மாமுனிவர் பாவ சங்கீதனத்தை எப்படி மொழிப்படுத்துகிறார் பாருங்கள் நண்பர்களே. பிணிதீர்க்கும் மருந்து, அப்புறம் தூய்மை பூசுதல், அத்தர விளைவுங்கிறார் துறவ. ஆமா, ஒருவர் எப்படி இந்த துறவு வாழ்க்கை வாழணும், நீத்தார் பெருமை, பல இடங்களில் துறவிகளை பற்றி அவர் பேசுகிற இடங்கள் எல்லாம் உண்டு நண்பர்களே. அதே போல மன்றல்ங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். நம்மலாம் இப்போ இன்னும் கல்யாணம் திருமணம் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். வீரமாமுனிவருடைய தேம்பாவணியில் என்ன இந்த 7 திருவருள் சாதனங்களையும் குறிப்பிடுகிற போது எவ்வளவு நுட்பமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் அவர் சொல்லாட்சி, நம்மளாம் இப்போ தேவநேசம் தேவநேசம் பேர் வைக்கிறோம், அது என்னன்னே நமக்கு தெரியாது. அவரே எழுதுகிறார், தூயாவி தான் தேவநேயன். அவர் ஹோலி ஸ்பிரிட்டை மொழிபெயர்க்கிறப்போ தேவநேயன் தான் மொழிபெயர்க்கிறார். நம்ம ஊரில் தேவநேசம்னு பேர் வச்சிருக்க யாருக்கும் நம்ம பேர் பரிசுத்தாவின்னு தெரியாது. ஆமாம், அந்த காலத்தில் தேம்பாவணி பலரிடமும் பரவி இருந்ததால் தான் நண்பர்களே பல தமிழர்கள் தங்க பேரை தேவநேசம்னு வச்சுக்கிட்டாங்க. தேவநேய பாவாணர் அப்படிங்கிற பேரை கூட நம்ம கவனிக்கிறோம், தேவநேயன். ஆமாம், அதே போல் ஆன்மா கருத்து உயிருங்கிற ஆன்மாவை மொழிப்படுத்துகிற போது கருத்து உயிர். ஆமாம், இந்த உத்தரிக்க சலத்தை பற்றி நிறைய எழுதுறாரு. ஏன்னா அவருக்கும் அந்த லூத்தர்களுக்கும் ஏற்பட்ட இதில் அவங்க உத்தரிக்க சலத்தை ஏற்றுக்கிறதுல பக்கம் பக்கமாக எழுதுவார். அவருடைய இறையியல் என்பது இருக்கிறதே நண்பர்களே, கத்தோலிக்க திருச்சபையுடைய முழுமையான கோட்பாடுகளை இந்த உலகத்தில் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டது. அவர் என்ன எழுதுகிறார்னா, ஒப்பனை தீ உலகுங்கிறார். அதாவது அது தீ உலகு தான், மோட்சத்துக்கு போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவனை ஒப்பனை பண்ணிகிட்டு இருக்கான், புண்ணியெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒப்பனை பண்ணுவாங்க. அதனால் ஒப்பனை தீ உலகு என்றவர் உத்தரிக்க ஸ்தலத்தை மொழிப்படுத்துகிற போது நண்பர்களே நாம் ரொம்ப வியந்து நிற்கிறோம். நான் இன்னும் அதுக்குள்ளே போனோம்னா அவருடைய தூயதமிழ் சொல்லாச்சின்னு மடை மாறிடுவேன். நான் சொல்லியிருப்பேன் பல இடங்கள்ல, ஈசாக்குன்னா நகுலன்னு பேர் வைப்பார் நம்மெல்லாம். ஆமாம், அப்போது இப்படி நிறைய நாம் பேச வேண்டியது இருக்குது நண்பர்களே. அந்த வகையில் இந்த தேம்பாவணி இப்பகுதியை நாம் முடிச்சுட்டு ஃபாதர் எனக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாருன்னா 5 நிமிடம் தான் சொல்லி அடுத்ததை நோக்கி நம்ம போயிடுறேன் நண்பர்களே. சார், திருக்காவலூர் கலம்பகத்தில் நிலுவுகிற இறையியல்னு நிறைய நம்ம பேசலாம் நண்பர்களே. ஆமாம், அனைத்துலகும் ஏவலை கொண்டு அசைத்த அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு, எப்படி இவர் தந்தையும் மகனையும் ஈன்றெடுத்தார், நீ உந்தையை ஈன்று, அந்த இறைமையை உன் தந்தையை நீ ஈன்றெடுத்தவள், இங்கு அரும் விந்தையோடு ஒருவனுக்கு அன்னையும் மகளும் ஆயினை. தந்தையாகிய கடவுளுக்கு நீ அன்னையாகவும் இருக்கிறாய், மகளாகவும் இருக்கிறாய். எவ்வளவு நுட்பமான இறையியல். திருக்காவலூர் கலம்பகத்து இறையியல் அப்படின்னு பேசினாவே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பேசலாம். நிறைய தகவல் அங்கே இருக்கின்றன. தேம்பாவணியில் பல இடங்களில், திருக்காவலூர் கலம்பத்தை பல இடங்களில் விடியல் விண்மீன்கிறமே, மரியாளை இயேசு பெருமான்கிற ஞாயிறு தோன்றுவதற்கு முன்னாலே இருளை அகற்றி பாதையை சரிப்படுத்திய விடியல் விண்மீன் என்று நல்ல கவிதையில் பல இடங்களில் சொல்லுகிறார். அனைத்து இருளினை கெடுத்து கொய்து ஓர் உதயமீன் இங்கு நீ உதித்தனை. அடுத்து கதிரவன் வரணும்,
அதுக்காக நீ தான் விடியல் விண்மீன் அப்படின்னெல்லாம் மரியாள் அவர் சுட்டி காட்டுகிற காட்சி. உதய சூரியன் இயேசு பெருமான, ஆமாம் இயேசு பெருமான கருணாநிதி, இதெல்லாம் எப்போ 1728. பிறகுதான் நீங்கள் மனோன்மணிய சுந்தரனார் மனோன்மணிய காப்பியத்தில் அவருடைய குருவை கருணாநிதிம்பார், இறைவன கருணாநிதிம்பார். பிறகு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, பேரை வச்சுக்கிட்டாங்க. அது வேற, நான் அதுக்குள்ளே போகிறது. ஏன்னா இது தேம்பாவணியிலையும் திருக்காவலூர் கலம்பகத்தையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வீரமாமுனியுடைய இறையியலை பற்றி பேசுகிறேன் நண்பர்களே. ஆமாம், நிறைய இறையியல். மீனே தலையெரும்ப, வெண்மதியே தாளெரும்ப, பானை உடல் எறும்ப, தலையில் விண்முடியை சூடி இருந்தால் அது எத்தனை முடிகள், அதெல்லாம் இறையியல் நிறைய. அவள் கதிரவனை ஆடையாக உறுத்தி இருந்தால், அந்த நிலவுல மறு இருக்கிறதுனால தான் காலில் வைத்து மிதித்தாள், குற்றம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த புதை வடிவத்தில் இவர்கள் தருகிற விளக்கம் நிறைய இருக்கிறது நண்பர்களே. இயேசு பெருமானுடைய அருஞ்செயல்கள் நிறைய நிறைய புதுமைகள். எப்படி நெருப்பு மலை பெய்து அந்த 5 புறங்கள் அழிந்தன, சோதோம் குமாரா அத்மா செபோயின் பேலா, அந்த 5 நகரங்கள் எப்படி அழிந்தன. ஆமாம், மலைமிசை மலை அடிக்கிறது போல அலைமிசை அலை அடிக்கி யோர்தானில் வழிவிட்டது. இங்கே அந்த வின்சன் சொன்னதை மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஏன் பாரதத்தையும் ராமாயணத்தையும் சீவக சிந்தாமணியையும் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் புதுக்கவிதை காப்பியங்கள் பல பேர் எழுதிட்டாங்க. உங்களை போன்ற படைப்பாளிகள் தேம்பாவணியையும் புதுக்கவிதை காப்பியமாக எழுதினால் இந்த காலத்து தலைமுறைக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவருடைய திருக்காவலூர் கலம்பகமும் புதுக்கவிதையில் எழுதப்பட வேண்டும். அவருடைய உரைநடை நூல்கள் எல்லாம் இந்த காலத்து உரைநடையில் எழுதப்பட வேண்டும். நிறைய இறையியல் மாணவர்கள் இருக்கிறீர்கள், கிட்டத்தட்ட எல்லா நூல்களுமே இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஆமணக்காப்பகத்தில் கொடைக்கானல் இருக்குது. நம்ம அனைத்தையுமே நாம் இது மாதிரி எளிமைப்படுத்தி தருகிற போது தான். ஆமாம், உருவில்லான் உருவாகி உலகில் ஒரு மனதுதிப்ப கருவில்லான் கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினைய. ரொம்ப அருமையான தொடர், புகழ்பெற்ற தொடர். உருவில்லாதவன் உருவானான், உலகில் ஒரு மகன் உதிப்ப. இதை தேம்பாவணியில் விரோத அணி முரணணின்னு சொல்லி, உருவில்லாதவன் உருவோடு இருக்கிறான், கருவில்லாதவன் கருவாகி இருக்கிறான், கன்னி தாயாக முடியாது கன்னித்தாயாக இருக்கிறார். எனவே இதுதான் மிகச்சிறந்த முரணணி. நீங்கள் அவருடைய இலக்கணம் தனி வேற, வினாவில் விடையணி, விடையில் வினாயணி, மருளையணி, உரைநடைக்கெல்லாம் நிறைய அணிகள் இருக்கின்றன நண்பர்களே. நான் காலம் கருதி அவற்றையெல்லாம் தவித்து விட்டு நேர நெடுக்கடியிலே விரைவாக செல்ல இருக்கிறேன் நண்பர்களே. கித்தேரிய மாலையில் பல்வேறு செய்திகள் ரொம்ப நுட்பமாக. அந்த போர்ச்சுகல் நாட்டு புனிதை அம்மனை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம உள்ள கல்லாங்க விளையாடுவோம், அதுக்கு தான் அம்மனை காயின்னு பேர். அவங்க அந்த விளையாடுறப்ப பாட்டு தான் அம்மானை. அப்புறம் அது கும்மி பாட்டாக வளர்ச்சி அடைகிறது. அதில் பேசப்படுகிற இறையியல் செய்திகள் எப்படி அந்த புரோசனுங்கிற கிறிஸ்தவ நெறிப்படுத்தினதுனாலே அவனுடைய தந்தையாகிய காயன். அதே போல் ரொம்ப நுட்பமாக நண்பர்கள இந்த பகுதியிலையும் கிட்டத்தட்ட போர்ச்சுகீசியர் நாட்டில் நடந்த புதுமைகள் மட்டும் 25க்கு மேலே சுட்டி காட்டுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், கித்தேரியல் வீரமாமுனியுடைய இறையியல்ல கித்தேரியல் என்பதே தனியாக பேசப்பட வேண்டும். நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். எங்கள் ஊரில் இன்னமும் கித்தேரி அம்மாள் கோயில் இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு 20 பேர் கித்தேரின்னு பேர் வச்சுருப்பான், பெஸ்கின்னு பேர் வச்சுருப்பான். காரணம் அவர் புனிதர் இல்லை, ஆனால் பெஸ்கிங்கிற பேர் பல பேர்கிட்ட இருக்கும். நீங்கள் கித்தேரி அம்மாளுடைய வழிபாடு என்பது இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை உணவு தந்து பலராலும் போற்றப்படுகிற ஒன்றாக பேசப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் நிறைய பேசலாம். அவருடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பு இருக்கிறதே, அதில் இருக்கிற இறையியல் வீமியான பிரகாசம் ஐயா அவர்கள் மொழிபெயர்த்து இருக்கிறாரே தந்தை அவர்கள், அந்த மொழிபெயர்ப்பில் நிறைய சிந்தனைகள். நான் கூட இந்த தென் குலத்தாருக்கு இவர் என்ன விளக்கம் தருவார்னு நினச்சேன், எழுபிறப்புக்கு என்ன விளக்கம் தருவார்னு நினச்சேன். ஏன்னா தமிழ்நாட்டில் சமண சமயம் பௌத்த சமயம் இதிலெல்லாம் இருக்கிற ஒரு செய்தி எழுபிறப்பு. இவர் இறந்ததற்கு பிறகான வாழ்க்கை நிலை, இறந்ததற்கு பிறகு எழும் பிறப்பு எழுபிறப்புங்கிறது நுட்பமா தெய்வ சித்தம் பாரு ஊழ. அதனால வீரமாமுனிவர் இந்த திருக்குறள் உரையை நீங்கள் பல முறை மறுவாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி உட்படுத்துகிற போது பல்வேறு கிறிஸ்தவ இறையியல் நெறிகளுக்கு ஏற்ப அவற்றை தந்திருக்கிறத நாம் கவனிக்கலாம். இந்த ஞானம் உணர்த்துதல் இருக்கிறதே, இதை வீரமாமுனிவர் எழுதலாம் முதலடிகளுக்கு குறிப்பிடுவார். ஆனால் தந்தை ராசமாணிக்கமடிகள் பல சான்றுகளோடு வீரமாமுனிவர் பேச்சு தமிழ் வழக்கில் நிறைய நூல் எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று திருக்குறள் உரை, அதில் ஒன்று பரமார்த்த குருகதை. இந்த ஞானம் உணர்த்துதலில் பேச்சு தமிழ் இருக்கிறதுனால நான் நீண்ட நாளாக வீரமாமுனிவர் எழுதலைன்னு நினச்சேன். இல்லை, அவர் 82 வகையில் இதை எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், 85 அவர் முதுமுனைவர் பட்டம் வாங்கினார். அவர் எழுதுகிறார் நண்பர்களே, ஞானம் உணர்த்துதல் வீரமாமுனிவர் எழுதியதே.
அவர் எழுதிட்டு அதில் நிறைய தனிமனித ஆத்துமத்தை ஒருவன் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். பாருங்க, சட்டை கிளியாதபடி உடலில் யாராவது அடி வாங்குவானா? ஒரு மரத்தை வெட்டி வீட்டை பழுது பார்க்காமல் மரம் அழிகிறதை என எவனாவது கவலைப்படுவானா? ஒரு துரும்பு செத்தை கீழே விழுகிறதுன்னு கண்ணில் எவனாவது வாங்கி கொள்வானா? உடல் நோவு தாங்காமல் கண்ட பேய்களையும் போய் நீங்கள் ஆராதனை செய்கிறீர்களே, மண்ணாங்கட்டிக்கு ஆசைப்பட்டு அழியாத தங்கம் வைரத்தை நீங்கள் இழப்பீர்களா? ஆத்துமத்தை உங்கள் உடலுக்கு கொடுக்கிற முத்துவத்தை போல நீங்கள் கொடுப்பதில்லையே சொல்லிட்டு சொல்றார். அடுப்பை துவைத்து தூய்மைப்படுத்துகிறாய், இதயத்தை தூய்மைப்படுத்துகிறாய், ஆன்மாவை. வீடு வாசல் தோட்டத்தெல்லாம் என்ன செய்கிற? சுத்தம் செய்கிற, கூட்டுற, பெருக்கிற, தீர்த்தி மெழுகிற, தோட்ட வாசல்லாம் செதுக்கிற. உன் ஆத்துமத்தை என்னைக்காவது செதுக்கி இருக்கிறாயா? ஆத்துமத்தை சுத்தம் செய். ஆத்துமத்தை சுத்தம் செய்யவில்லை என்றால் நீ அழுந்து போவாய். ஆத்துமம் இருக்கிறதே அது ஞானத்தினுடைய மையை, அது ஆத்துமத்தின் துதி. பாவத்தின் கொடூரத்தை அழிக்க வேண்டும், பாவத்தால் வரக்கூடிய கேடுகளை அழிக்க வேண்டும். பெரிய பட்டியல் நண்பர்களே. 14 ஞான உணர்த்துதல் அப்படிங்கிற பகுதியிலையும் அவருடைய இறையியல் இருக்கிறதே, தனிமனித இறையியல், ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற இறையியல். ஃபாதர் ஹூல்ஸ் எஸ்ஏ என்பவர் இதை எழுதியதா தவறாக குறிப்பிடுகிறார். அவர் எழுதியது ஞான கண்ணாடி. ஞானம் உணர்த்துதல் வீரமாமுனிவர் தான் எழுதினார் என்கிற கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்துவிட்டு காலம் கருதி இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் ஒரு 20 பக்கங்கள் இருக்கின்றன. வாய்ப்பு கிடைக்கிற போது நாம் சந்திப்போம். நன்றி.